இறையருள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சியை பற்றி. இது பாம்பு கிரகங்களோட மூமெண்ட் ஆகும். இது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும். இதனால் சில பேருக்கு நல்லதும் நடக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் வரலாம். ராகுவும் கேதுவும் நிழல் மாதிரியே இருப்பாங்க. இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ, இவர்கள் எந்த கிரகத்தை பார்க்குறாங்களோ அதோட குணத்தை வாங்கி தான் பலன் கொடுப்பாங்க. இதுவரைக்கும் ராகு மீனத்திலையும் கேது கன்னிலையும் இருந்தாங்க. இப்போ ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் மாற போகிறாங்க. இதனால் மேசராசியில் இருந்து மீனராசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். இதனால ராகுவுக்கும் கேதுவுக்கும் பண்ண வேண்டிய பரிகாரமும் இருக்குது. இப்போ கும்பத்தில் வரப்போகிற ராகுவுக்கும் சிம்மத்திலேருந்து வரப்போகிற கேதுவுக்கும் மேசராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சியில் மேசராசிக்காரங்களுக்கு பொது பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு வர்றதுனால இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன்கள் கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது வர்றதுனால சில விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. இந்த பயிற்சி காலத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்கால வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசித்து நிதானமாக செயல்படுத்துங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற திறமைகளை சரியாக பயன்படுத்தி இந்த பயிற்சியோட நல்ல பலன்களை முழுமையாக அனுபவிங்க. ராகு கேது பயிற்சியில் மேசராசிக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். தொழில் ரீதியில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்பவே சாதகமான காலகட்டமாக அமையப்போகுதுங்க. நீங்கள் புதிதாவது ஏதாவது தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதற்கான சரியான நேரம் உங்களுக்கு வரப்போகுது. தைரியமாக உங்கள் முயற்சிகளை ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட கடின உழைப்புக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கும் ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. மேலதிகாரிகளும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. சில மேசராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டிலையும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வேலை இல்லாமல் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்க தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரியான நல்ல வேலைகள் சீக்கிரமாகவே கிடைக்கும். உங்களுடைய புதுமையான ஐடியாக்கள் உங்கள் தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக போகுதுங்க. மேசராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியின் நிலை இந்த ராகு கேது பயிற்சியில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். மாணவர்கள் கல்வி நிலையில் நல்லாவே முன்னேற்றம் காண்பார்கள். அவர்கள் என்ன படித்தாலும் அது அவர்களுக்கு நன்றாகவே புரியுங்க. ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கிற மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி வெற்றி பெறுவாங்க. புதுசான விஷயங்களை கற்றுக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. சில மேசராசி மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரலாம். ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க. உங்களுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போக போகுதுங்க. நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி கவனமாக படித்தா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உண்டாகும். மேசராசிக்காரங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த ராகு கேது பயிற்சியில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மேசராசிக்காரங்க இந்த பயிற்சி காலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் சாப்பிட்ற உணவில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். நேரத்திற்கு நன்றாக சாப்பிட வேண்டும். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிட்றது மிகவும் முக்கியம். அதிகமாக காரம் மற்றும் எண்ணெய் பலகாரத்தை தவிர்க்கிறது நல்லது. சின்னதாக உடம்பு சரியில்லைன்னு தோணுனா கூட உடனே மருத்துவரை போய் பார்த்துடுங்க. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக நீங்கள் யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களில் ஈடுபடலாம். தினமும் உடற்பயிற்சி செய்கிறது உங்கள் உடல்நிலையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மேசராசிக்காரவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம். இந்த பயிற்சியை பொறுத்தவரை ஒரு சீரான நிலையை கொடுக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் வரலாம். ஆனாலும் நீங்கள் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம்.
உங்கள் குழந்தைகளோட நீங்கள் அதிக நேரத்தை செலவழிப்பது அவர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்கள் பெற்றோர்களோட உடல்நலத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவது ரொம்பவும் முக்கியமாகும். அதுபோல் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட நல்லுறவை பேணி பாதுகாப்பது, குடும்பத்தில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருவர் சப்போர்ட்டாக இருப்பது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்ததாக ராகுகேது பயிற்சியில் மேசராசிக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். இந்த ராகுகேது பயிற்சியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதல் பலன்களை குறைப்பதற்காக சில பரிகாரங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் அபிராமி அந்தாதியில் இருக்கிற 40வது 59வது மற்றும் 75வது பாடல்களை தினமும் பக்தியோட படிங்க. முடிந்தால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் தினமும் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் பசுமாடுகளுக்கு புல்லோ அல்லது கீரையோ தானமாக கொடுங்க. இந்த பரிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகுதுங்க. இந்த பரிகாரங்களை 18 மாதத்திற்கு ஒரு முறை செய்யலாம். ஆக மொத்தத்தில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி சில நல்ல பலன்களையும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களையும் கொண்டதாக இருக்கும். நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.